ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது அது படிச்ச உடனே. என்னன்னா, "ஹவ் டிட் ஐ சேவ் ₹3,50,000 ஒரு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது" அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டப்போ, அது கீழ வந்து வசந்த பிரியான்றவங்க வந்து ஒரு லாங் கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. முதல்ல அவ்ளோ பெரிய கமெண்ட் வந்து எஃபோர்ட் எடுத்து போட்டதுக்கு நான் வந்து தேங்க் யூ சொல்லியிருந்தேன். பட் அந்த ஸ்டோரி படிச்ச உடனே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அட் த வெரி ரைட் டைம் வந்து எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனலா தோணுச்சு. அததான் வந்து நெறைய பேருக்கு இத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வசந்த பிரியான்றவங்க இவங்க வந்து 2024ல ஆம் ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சாங்களாம். இவங்களுக்கு வந்து 2 ஆண் குழந்தையாம். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருக்காம். இருந்தாலுமே வந்து 2 ஆண் குழந்தனால இன்னொரு வீடு வாங்குனா நல்லாயிருக்கும்னு நெனச்சாங்களாம். ஒரு 15 லேக்ஸ் போல வந்து ஒரு நல்ல வீடு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துருந்தாங்களாம். அது எப்படியாவது வாங்கணும்னு நெனச்சிருந்தாங்களாம். பட் வந்து அவங்ககிட்ட எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாம இருந்தது. கோல்டு மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 30 சவரன் கோல்டு இருந்தது 2024ல. ஸோ அத மொத்தமா வந்து சேல் பண்ணிட்டு அந்த வந்து அந்த வீடு வாங்கிட்டோம்னா 2 வீடு 2 குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்களாம் அவங்க. ஸோ என்ன பண்ணாங்களாம், விக்கலான்னு டிசைட் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து அதில என்னதான் யோசிச்சுட்டே இருந்தாலும் வந்து யாருக்கா இருந்தாலுமே வந்து கோல்டு விக்கணுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. ஸோ ரொம்ப யோசிச்சு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன். விக்க வேணாம், வைக்கலாம். வச்சுட்டு வந்து நம்மனால முடிஞ்சத ட்ரை பண்ணலான்னு அப்படி இப்படின்னு ஏதேதோ கால்குலேஷன் பண்ணாங்களாம். ஸோ இந்த கோல்டு வைக்கணும், இதுலேருந்து இந்த காசு எடுக்கணும், இத இப்படி மேனேஜ் பண்ணலான்னு அவங்க தான் அந்த டெசிஷனே எடுத்தாங்களாம். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மாமியார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த விக்கணுன்ற டெசிஷன ஸ்கிப் பண்ணி கோல்ட வந்து பிளெட்ஜ் பண்ணாங்களாம். பிளெட்ஜ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த வீட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. வீடு பர்ச்சேஸ் பண்ண உடனே அது வந்து லீஸ்க்கு விட்டாங்களாம். ஒரு 5 லேக்ஸ் ரூப்பீஸ் போல. ஸோ இந்த மீன் டைம்ல கோல்ட் ரேட் வந்து ஏறிடுச்சு இல்லையா? 2025, 2026 எல்லாமே கோல்ட் ரேட் ரொம்பவே ஏறுச்சு. ஸோ பேங்க்ல வந்து அ எக்ஸஸ் கோல்ட் வந்து நம்ம ரினவல் பண்ணும்போது வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து கொஞ்சம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களாம். கொஞ்சம் வந்து சைமல்டேனியஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிட்டு வந்தாங்களாம். ஸோ இந்த லீஸ்க்கு விட்டுருந்தாங்கல்ல, அந்த காசு யூஸ் பண்ணி கொஞ்சம் கோல்டு வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களாம். இப்போ 2026ல அவங்க அந்த கோல்டு லோன வந்து ரீபே பண்ணிட்டாங்களாம். அவங்க ரொம்ப ப்ரவுடா சொன்னது என்னன்னா, இன்னைக்கு 2026ல என்கிட்ட 2 வீடு இருக்கு. அதே மாரி அன்னைக்கு நான் எடுத்த இந்த டெசிஷன், இந்த கோல்டு விக்க வேணாம், வைக்கலான்னு டிசைட் பண்ணும்போது, அதுக்கு ரொம்ப கரேஜ் வேணும் இல்லையா? ஏன்னா ஒரு கடன் வாங்கிட்டு, அந்த கடன எப்படி கட்டணுன்றது வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு தான் அது பண்ண முடியும். கடன் வாங்கிட்டு நம்மளுக்கு தூக்கமும் வராது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கரேஜியஸா அந்த டெசிஷன் அன்னைக்கு எடுத்தனால, இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரவுடா சொன்னாங்க. எனக்கு 2 வீடு இருக்குது. என் கையில 30 சவரன் கோல்டும் இருக்கு. 2024ல அந்த 30 சவரன் கோல்டு வித்திருந்தா 15 லேக்ஸ் வந்திருக்கும். இன்னைக்கு ரேட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து இதோட வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா இவ்வளோ அமௌண்ட்டும் ஆ அந்த கோல்ட்னால இந்த 30 சவரம் நான் வந்து விக்காம வச்சிருக்கிறதுனால, இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட் தான். அண்ட் வீடும் இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ப்ரவுடா வந்து சொல்லியிருந்தாங்க. அது கேட்ட உடனே வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஆ இந்த ஒரு லோன் எடுத்து பண்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நம்ம சொல்லிடுவோம். அவங்க என்ன பர்சனல் லோன் போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த லோன் ஹோம் லோன் எடுத்து இந்த வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு. பட் இட் ரிக்வயர்ஸ் ஆ லாட் ஆஃப் கரேஜ் டூ டூ தட். ஏன்னா, என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 4, 5 இயர்ஸ் கழிச்சு, நான் இது நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நெறைய தடவ நான் யோசிச்சிருக்கேன். லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு. பட் அதுக்கான கரேஜ் எனக்கு இருந்ததே கிடையாது. அது இல்லாம போனதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மகிட்ட ஆ ஏன்னா நான் 4 இயர்ஸா அந்த கோல் சேவ் பண்ணி, அந்த டைம்ல நான் வந்து ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நெனைக்கும்போது, என்கிட்ட ஒரு 15 சவரன் கோல்டு இருந்திருக்கு அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா இல்லன்னு சொல்லுவேன். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் இந்த மாரி ஒரு அம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நெனைக்கும்போது, ஒரு லோன் போட்டு வாங்கணும்னு நெனைக்கும்போது வந்து நான் நெறைய கால்குலேட் பண்ணப்போ, என்னால வந்து அது இவ்ளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஏன்னா இத்தன நாளா சேர்த்து வச்சு இந்த கோல்டு கூட வந்து நம்ப ரிஸ்க்ல விக்கிறோமோ! வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் பில்டிங் ஸ்லோலி. நம்மளோட பேஸ்மெண்ட்ட வந்து முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பேக்கப் இருக்கணும் இல்லையா? ஒரு பேக்கப் இல்லாம ஒரு லோன் வந்து எடுக்க முடியாது. ஸோ என்னோட பெர்சனல் லைஃப்லயே வந்து என்னால இத ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது.
இவ்ளோ கரேஜ் எனக்கு இருந்திருந்தா இன்னைக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்பேன் அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ சிமிலர் டூ திஸ் எனக்கு இன்னொரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வந்தது. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. அவ வந்து அக்சென்ச்சர்ல வந்து வொர்க் பண்றா. 5 இயர்ஸ் முன்னாடி எக்ஸாக்ட்லி 2020ல நெனைக்கிறேன். கோவிட் அப்போ எனக்கு கால் பண்ணி இந்த மாரி ஒரு பெர்சனல் லோன் போட போறேன் 10 லேக்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தா. என்னது 10 லேக்ஸ் பெர்சனல் லோனா? எதுக்கு? அப்டின்னா, இந்த மாரி ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். அப்போ வந்து நான் என்னோட பயத்த வந்து அவளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் அ கரெக்ட் வே இல்லையா? அவ வந்து கண்டிப்பா ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பா. ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்து, வொர்ஸ்ட் சினாரியோல என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருப்பா. அவ அதுவரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அவ கரியர் ஸ்டார்ட் 2 பேருமே ஒரே கம்பெனில தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணும்போது, அவ முதல்லேருந்து கோல்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா. நல்ல சைமல்டேனியஸா சேவ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு பெர்சனல் லோன் போட்டா, அந்த கோல்ட்லாம் பிளெட்ஜ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணா. அந்த பெர்சனல் லோன் வந்து 5 இயர்ஸ் போட்டிருந்தா. அத பார்க்கும்போது எனக்கு, "அப்பா! என்ன தைரியம் இந்த பொண்ணுக்கு. 5 வருஷத்துக்கு பெர்சனல் லோன் போட்டிருக்கு" அப்படின்னு. ஆ எனக்கு அதே டைம்ல தான் நானும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன் லோன் போட்டு. பட் நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஒரு 10 லேக்ஸ், 12 லேக்ஸ் இருக்கு. அவ்வளோலாம் என்னால லோன் போட முடியாது. நான் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அப்படின்னு எனக்கு ஒரு பயம் தான். ஏன்னா நம்ம இருக்கிறதே விட்டுடுமோ! நம்ப இதுவரைக்கும் சேர்த்து வச்சது கூட விட்டுடுவோமோ இதனால, இது ரிஸ்க்ல போயிடுமோ! அப்டின்ற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது. பட் 5 இயர்ஸ் கழிச்சு டவுன் த லைன், இன்னைக்கு வந்து ரீசென்ட்டா கூட நான் பேசும்போது, நான் சொல்லியிருந்தேன், "எவ்ளோ தைரியமா நீ அன்னைக்கு அந்த லோன் எடுத்த." பட் தட் வாஸ் அ குட் டெசிஷன். ஸோ இன்னைக்கு வந்து அவ ரொம்ப ப்ரவுடா அவளும் சொல்லியிருந்தா. "இன்னைக்கு அது 3x போகுதுடி அந்த இடம். ஐ அம் சோ ஹேப்பி." அப்படின்னு சொல்லியிருந்தா. ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹேப்பி ஃபார் ஹர். பிகாஸ் அன்னைக்கு அவ அந்த டெசிஷன தைரியமா எடுத்திருந்தா. அவ வொர்க் பண்ணிட்டு இருந்தா. கோவிட்ல இருக்கிறோம். அவ நல்ல கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தா. இருந்தாலும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த பெர்சனல் லோன் போடணுன்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஆ ஸோ 5 இயர்ஸ்ல அந்த லோன் கட்டி முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து கோல்ட் சேவ் பண்ணி கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு அவளுக்கு. So, women are more decisive and their decision making skills are relatively to men வந்து விமனுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி நானும் வந்து இது கொஞ்சம் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க எத்தன பேர் அத அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்தது. இது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டோட கலீக் அவங்க. அவங்களோட அவங்க வந்து கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி. பட் அவங்களோட சேலரிலாம் வந்து நம்ம ஐடி சேலரி அளவுக்கு ஃபேன்சியா இருக்காது. அவங்களோட சேலரி வந்து ஒரு ஃப்ரெஷர் சேலரி நம்ம எவ்வளோ வாங்குவோமோ ஐடில, அந்த அளவுக்கு இருந்தது. இருந்தாலுமே அந்த சேலரிலயே 2022ல அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்க. ஆம், அவங்க தான் அவங்க அவங்க மொத்தமா அவங்களோட காசு யூஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹேப்பி ஃபார் ஹர். இன்னும் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு, இப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க அவங்க. இதே மாரி இத்தன நாளா இந்த 2 இயர்ஸ் மறுபடியும் கோல்ட்லாம் சேவ் பண்ணாங்க. அந்த கோல்ட்லாம் பிளெட்ஜ் பண்ணி, பர்சனல் லோன் போட்டு, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹேப்பி ஃபார் ஹர் ஆப்வியஸ்லி. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன தைரியம் பாருங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த லோன் போட்டு ஒரு விஷயம் பண்றதுன்றது வந்து, அ அது போடுறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது கோ த்ரூ பண்ணவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நெறைய ப்ரெஷர் இருக்கும். ஐயோ! நம்ம கடன் கடன் வாங்கிட்டோம். அந்த கடன கட்டுறதுக்கே ஓடுவாங்க. சரியா தூக்கம் வராது. அத பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. ஆப்வியஸ்லி திங்க் பண்ணுவாங்கல்ல. அவங்க லோன் போடுறாங்கன்னா, கண்டிப்பா வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோலாம் வந்து யோசிச்சு கால்குலேட் பண்ணி தான் அந்த டெசிஷன் வந்து எடுப்பாங்க. பட் அந்த ப்ரெஷர வித்ஹோல்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் சம்திங் தட் ரிக்வயர்ஸ் மோர் கரேஜ் டூ டூ. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு தோணுச்சு, நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ போய்லாம் தேட தேவையில்ல. நம்மள சுத்தியே இருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து இவங்கள தான் வந்து பீப்பிள் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அ அவளெல்லாம் எனக்கு பார்த்தா பயங்கர அ மொதல்ல இருந்து அவ கரியர் ஸ்டார்ட் பண்ணதுல வெரி வெரி கால்குலேட்டிவ், வெரி வெரி கரேஜியஸ். அவ எடுக்கிற ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிசிஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். எப்படி இவ இது பண்றா அப்படின்னு. அவகிட்டேருந்து நான் நெறைய கத்துக்கிட்டு, நான் என்னோட லைஃப்ல வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கிறேன். இப்பயும் வந்து பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தீஸ் ஆர் த பீப்பிள் ஐ பர்சனலி கெட் இன்ஸ்பயர்ட் ஆஃப். ஆனா மோட்டிவேஷனுக்கு புக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க.
இந்த மாரி பீப்பிள் பார்க்கும்போது இன்னுமே வந்து மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணும். ஸோ இந்த கமெண்ட் படிச்சோனே எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்தது. நான் ஆல்ரெடி இப்ப கரண்ட்லி நான் கோ த்ரூ பண்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல எனக்கு வந்து அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது அவங்க சொன்னது. நான் ரொம்ப லோவா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நாட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வந்து என்னடா, என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாரி டைம்ஸ்ல வந்து இந்த மாரி கமெண்ட் பார்க்கும்போது, ஓகே இந்த மாரிலாம் பண்ணி இதெல்லாம் கூட பண்ண முடியும். இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். நெறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க. அப்படின்ற ஒரு தைரியம் வந்து எனக்குமே வந்திருக்கு. இதுதான் வந்து நெறைய பேருக்கு தெரியணும்னு சொல்லி ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல. இன் எந்த மாரி கன்டென்ட் போடணும்னு நீங்களும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன கன்டென்ட் வந்து நம்ப ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உங்களோட லைஃப்ல நீங்க இந்த மாரி ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒண்ணு பண்ணி அச்சீவ் பண்ணி, இன்னைக்கு நீங்க ப்ரவுடா ஃபீல் பண்றீங்க. இல்ல பரவால்ல. நாட் எவ்ரி டெசிஷன் வில் லீட் டூ சக்சஸ் இல்லையா? சம்டைம்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் நடக்கும். ஃபெயில்யூர்ஸ் நடக்கும். பட் அதுலேருந்து ஒரு லேர்னிங் தான். நானுமே அது நெறைய பண்ணியிருக்கேன். அந்த மாரி ஏதாச்சும் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. படிக்க எனக்குமே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க் யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.